நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பெயர் கனகமணி. நான் ஹெல்பேஜ் இந்தியாவில் இருக்கிறேன். அனுபவ நிகழ்ச்சி மூலம் உங்களிடம் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ சாதாரணமாக தந்தை தாய் பேன் என்று சொல்கிறார்கள். இது எதற்கு, எதனால் அப்படின்றத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதுக்கு முதல் அடி எடுத்து கொடுப்பது அம்மா என்ற ஒரு சொல் தான். அப்புறம்தான் அந்த பிள்ளை பேச பழகும், மற்றவங்களோட உரையாட பழகும். ஆனால் அதுக்கு முன்னே அதுக்கு எதுவும் தெரியும், அழ மட்டும் தெரியும், பசிச்சு அழுகும், சந்தோஷம் வந்தால் சிரிக்கும். இது ரெண்டு தான் தெரியும். பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அம்மா அப்படின்றத நல்ல அழகாக கூப்பிட்டு பழகும். தாய் உள்ளமும் ரொம்ப மகிழ்ச்சியாக பிள்ளைய கொஞ்சுவாங்க. இந்த ஒரு நிலையில் அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் பெருசான பிறகு அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு எது எது வேணுமோ அதெல்லாம் இந்த குழந்தை வாங்கிக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அம்மா அப்படின்றது நமக்காகத்தான் இருக்கிறாங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த குழந்தை இருக்கும். அம்மாகிட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது, இந்த நிலை நீடிக்கும்போது அந்த பிள்ளை என்ன செய்யுது, கொஞ்ச நாள் கழித்து அம்மா அப்படின்னா நமக்காகத்தான், நம்ம என்ன கேட்குறோமோ அதை அம்மா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுது. அப்போ மற்ற எதையும் அது யோசிக்கிறது இல்லை. ஒரு அம்மா என்ன ஒரு தியாகம் செய்கிறாங்க, என்ன ஒரு அர்ப்பணிப்புகள்லாம் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்க்குறது கிடையாது. இந்த ஒரு நிலையில் பெரியவங்க என்ன சொல்லி வச்சாங்கன்னா, தந்தை தாய் பேன் என்றால் அவங்கள பேணி பாதுகாக்க வேண்டியது ஒரு பிள்ளையோட கடமை. அப்படி பேணி பாதுகாக்கும்போதே இவர்களோட வம்சம், இவர்களுடைய அடுத்த வழித்தோன்றல்கள் செழிப்பாக இருக்கும். காரணம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் அங்கே இருக்கும், ஆண்டவனுடைய அருளும் இருக்கும். இந்த ஒன்று அதுக்காகத்தான் அவங்க தந்தை தாய் பேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் நாகரிகம் கொஞ்சம் இதான உடனே அந்த பிள்ளையும் சரி மற்றவங்களும் சரி, அம்மா ஆமாம் அவங்க செய்கிற கடமை தானே செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது ஒரு தப்பானது. காரணம், அம்மா என்ற ஒரு சொல்லுக்கு அடுத்தபடியாக தான் மற்றது எல்லாம். இதை நல்ல அடியை நன்கு பேணி நம்ம செழிப்பாக அவங்கள கவனிச்சுக்கிட்டோம்னா நம்மளோட பிள்ளைகளும் சரி நம்ம குடும்பமும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லோரும் சொல்லக்கூடியது அதுதான். உன் தாயை பேன் நீ நல்லா இருப்பாய். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளை என்ன செய்யுது, அம்மாக்கிட்டேருந்து வருவாய் வர வரைக்கும் நல்லா அம்மாவை பார்த்துக்குது. அம்மாக்கிட்ட வருவாய் இல்லைன்னொன்னே அம்மாவை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே இது அம்மாவுக்கு செய்யணும்னா
ஏதோ ஏனோ தானோ நம்ம இதை செய்யணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் செய்கிறாங்களே தவிர இது நம்ம அம்மா நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு யாரும் செய்கிறது கிடையாது. இது வந்து ஒரு தப்பான வழின்றது என்னோட எண்ணம். காரணம், மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு பிள்ளையும் தாயும் அந்த பந்தம், அந்த அன்பு, இது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி ஒரு பிள்ளை முகவாடி வந்தோடனே, அம்மா இன்னைக்கு ஏப்பா ரொம்ப சோர்வாக இருக்க, வேலை ரொம்பவா அப்படின்னு அந்த ஒரு சொல்லு போதும்மா, நம்மளோட சோர்வெல்லாம் எங்கேயோ பறந்துடும். அப்படி ஒரு நிலை தான். ஆனால் இன்றைய நிலை எப்படி ஆச்சுன்னா, சரி பொறு சோறு போடணும், எனக்கு நேரமாச்சு, நான் போகணும் அப்படின்றது ஒரு பிள்ளை வந்த உடனே சொல்லுது. அப்போ அங்கே வந்து அந்த அன்பு பாசம்ன்றதெல்லாம் விடுபட்டு போகுது. அவங்க கடமைக்கு செய்கிறாங்க, நம்ம கடமைக்கு சாப்பிட்டு போகிறோம், நம்ம காசை கொடுப்போம், அவ்வளவு. அந்த மாதிரி ஒரு ரீதியில் தான் இப்போ உள்ள நிலைமை போயிட்டுருக்கு. இது வந்து எவ்வளவு தப்பானதுன்னு உங்களுக்கு தெரியும், நிச்சயம் தெரியும். ஏன்னா அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரியும். ஒரு தாய் அப்படின்றது அவங்களோட எண்ணம் எப்படி, அவங்க எதுக்கு இந்த பிள்ளைய எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க வந்து பிள்ளைங்க எது செய்தாலும் சகிச்சுக்கிட்டு போகிறாங்க. சரி நம்ம பிள்ளை தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் பெருசாகி பையன் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி அம்மா அப்பாவை சுத்தமாக நினைக்க மாட்றான். இது நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடத்துல பார்த்துருப்பீங்க. ரொம்ப வேண்டாம், ஆளுங்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னாலே அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் போய் நம்ம பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நேரம் இருங்கம்மா, நான் அப்புறம் உங்களை கூப்பிட்றேன், அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. இது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் சில இடங்கள் அப்படி தான் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்க்கையில் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அதனால இவங்க வந்தால் மற்றவங்க பார்த்தா ஐயோ ரொம்ப இதாக நினைப்பாங்களே, நம்ம கௌரவமான குடும்பமாச்சே, அம்மா அவங்க வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இந்த சொல்கிறாங்க. ஆனால் தாய் உள்ளம் எப்படி அது தெரிஞ்சும் கூட அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி பிள்ளை நல்லா இருந்தால் சரி, நம்ம போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம் அப்படின்னு தான் அந்த தாய் உள்ளம் போகுமே தவிர, ஐயோ இவன் இப்படி சொல்கிறானே நம்ம இதுக்கு போயிருக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த தாய் உள்ளத்துக்கு வராது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. அதை உணர்த்த தான் தந்தை தாய் பேன் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் தந்தை தாயும் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா தாய் தந்தை இல்லைன்னா நாம் இல்லை, நமது குடும்பமும் இல்லை, நம்ம பிள்ளைகளும் இல்லை. ஆனால் ரொம்ப பேருக்கு அந்த இது கிடையாது. அப்புறம் இது மீறி சொல்ல போனோம்னா தாயும் தந்தையும் தான் நமது முதல் அடின்னு சொல்லலாம். அதை வாழ்க்கையில் முதல் அடி, நம்ம அனுபவத்தில் முதல் அடி, எல்லாமே அவங்க தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. ஆனால் அது நாம் வந்து காலப்போக்கில் அதை விட்டுடுறோம், மறந்துடுறோம். ஆமாம் அவங்க கடமை, அவங்க வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தோடு ஒரு பிள்ளை தான் இன்றைக்கி அம்மா அப்பாவை நினச்சி பார்க்குறாங்களே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ரொம்ப சரியில்லாத ஒரு எண்ணன்றதுனால தான் தந்தை தாய் பேன்னா நம்ம தான் பேணி பாதுகாக்கணும். ஒரு ஆரம்பத்தில் அவங்க நம்மளை பாதுகாத்தாங்க, நமக்கு வேண்டியதை தான் செய்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிற்பாடு செய்யக்கூடியது பிள்ளைங்க தான் செய்யணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்க தான் செய்யணும். அவங்க செய்து வழிகாட்டும்போது தான் நாளைக்கு அவங்க பிள்ளைய அவங்கள பார்ப்பாங்க. ஐயோ நம்ம அம்மா அப்பா எப்படி பார்த்தாங்க அவங்க அம்மா அப்பாவை, அதனால் நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவங்களுக்கு ஒன்றுன்னா அந்த மனசு துடிக்கணும். அந்த மாதிரி ஒரு துடிப்பும் ஒரு ஈர நெஞ்சு இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சிறப்பானது ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதை உங்களிடம் தெரிவித்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன்
நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.